வணக்கம். சேஃப்டி ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட் மற்றும் பிபிஇ என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் பயன்பாடு குறித்து இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது அமர்வினை ஆரம்பிக்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த அமர்வின் இறுதியில் உங்களால் பல்வேறு பொது சேஃப்டி வழிகாட்டுதல்களை வரையறுக்க முடியும். பிபிஇ பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை வரையறுக்க முடியும். பிபிஇயின் பயன்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய ஹசார்ட்ஸ்களை குறிப்பிட முடியும். ஆக்குபேஷன் ஹசார்ட்ஸ் மற்றும் அதன் வகைகளை வரையறுக்க முடியும். பல்வேறு சேஃப்டி முன்னெச்சரிக்கை குறித்த அறிவை கொண்டிருத்தல் நமக்கும் நமது சக பணியாளர்களுக்கும் ஏற்படும் ஆக்சிடென்ட்களை தவிர்க்கவும் கருவிகளுக்கு ஏற்படும் எவ்வித சேதத்திலிருந்தும் பாதுகாக்க நமக்கு உதவுகிறது. இதனை அடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் சேஃப்டி நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியமாகிறது. ஒர்க் ஷாப்பில் சேஃப்டி என்பது பொதுவாக 3 பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். ஜெனரல் சேஃப்டி, மெஷின் சேஃப்டி, பர்சனல் சேஃப்டி. இப்பொழுது ஒவ்வொரு பிரிவினை பற்றியும் விரிவாக பார்ப்போம். முதலில் ஜெனரல் சேஃப்டி வழிகாட்டுதல்களை பார்ப்போம். தரையையும் கேங்வேஸையும் சுத்தமாகவும் கரைபடியாமலும் வைத்திருக்கவும். ஒர்க் ஷாப்பில் கவனமாக நடக்கவும், ஓடக்கூடாது. இயந்திரத்தை இயக்கத்திலேயே வைத்திருக்கக்கூடாது. எந்த கருவியையும் இயந்திரத்தையும் அனுமதியின்றி தொடவோ கையாளவோ கூடாது. சஸ்பெண்டட் லோடின் கீழ் நடக்காதீர்கள். பணி நேரத்தில் அரட்டை அடிக்காதீர்கள். வேலைக்கு ஏற்ற சரியான டூல்களை பயன்படுத்துக. டூல்களை அதற்குரிய சரியான இடத்தில் வைக்கவும். சிந்திய ஆயிலை உடனடியாக துடைக்கவும். தேய்ந்து போன அல்லது சேதமடைந்துள்ள டூல்களை உடனடியாக மாற்றவும். உங்கள் மீதோ அல்லது உங்கள் சக பணியாளர் மீதோ கம்ப்ரஸ்ட் ஏரை செலுத்தாதீர். ஒர்க் ஷாப்பில் போதுமான வெளிச்சம் இருப்பதை உறுதி செய்க. இயந்திரம் இயங்காத நேரத்தில் மட்டும் அதை சுத்தம் செய்யவும். மெட்டல் கட்டிங்களை அகற்றவும். இயந்திரத்தை இயக்குவதற்கு முன்பு அதை பற்றி அனைத்தையும் அறிந்து கொள்ளவும். இப்பொழுது பர்சனல் சேஃப்டி குறித்த அம்சங்களை பார்ப்போம். பணியாளரிடம் எதிர்பார்க்கப்படுவது தலைமுடியை சிறிதாக வெட்டுதல், முழங்கைக்கு மேல் சட்டையை சுருட்டிக் கொள்ளல், சட்டையில் அனைத்து பொத்தான்களையும் போட்டிருத்தல், ஒரே துணியிலான மேலுடை அல்லது பாய்லர் சூட் அணியவும், சேஃப்டி ஷூஸ் அல்லது பூட்ஸ் அணிதல். டைஸ் மற்றும் ஸ்கார்ஃப்ஸை பயன்படுத்தாதீர்கள். மோதிரம், கைக்கடிகாரம் அல்லது சங்கிலி அணியாதீர். இயந்திரத்தின் மீது சாயாதீர். கூலன்ட் ஃப்ளூயிடில் கைகளை சுத்தம் செய்யாதீர். இயந்திரம் இயக்கத்தில் இருக்கும்பொழுது கார்டுகளை நீக்காதீர். கிராக்ட் அல்லது சிப்ட் டூல்களை பயன்படுத்தாதீர். இயந்திரத்தில் ஒர்க் பீஸை பாதுகாப்பாக ஏற்றாத வரை, ஃபீட் மெக்கானிசம் நடுநிலையில் உள்ளவரை, பணிபுரியும் பகுதி தெளிவாக இருக்கும் வரை, இயந்திரத்தை இயக்காதீர். இயந்திரம் இயங்கும்போது கிளாம்ப்ஸ் அல்லது ஹோல்டிங் டிவைசஸ் சரி செய்யாதீர்கள். ஒருபோதும் ஈரமான கைகளால் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்களை தொடாதீர்கள்.
பழுதான எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்களை பயன்படுத்தாதீர்கள். எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட எலக்ட்ரீஷியனால் செய்யப்பட்டதை உறுதி செய்யவும். பணியில் இருக்கும்போது பிறருடன் உரையாடுவதில் கவனத்தை திசை திருப்புவதில் ஈடுபடாதீர்கள். இயங்கும் இயந்திரத்தை கைகளால் நிறுத்த முயற்சி செய்யாதீர்கள். இப்பொழுது மெஷின் சேஃப்டி குறித்து பார்ப்போம். ஏதேனும் தவறு நேரிட்டால் உடனடியாக இயந்திரத்தை சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டும். இயந்திரத்தை சுத்தமாக வைத்திருக்கவும். வர்ன் அவுட் அல்லது டேமேஜ்ட் அக்சசரிஸ், ஹோல்டிங் டிவைசஸ், நட்ஸ், போல்ட்ஸ் முதலானவற்றை முடிந்தவரை விரைவாக மாற்றவும். இயந்திரத்தை எப்படி இயக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளும் வரை அதை இயக்க முயற்சி செய்யாதீர்கள். இயந்திரத்தை பவர் ஆஃப் செய்யாதவரை டூல் அல்லது ஒர்க் பீஸை சரி செய்யாதீர்கள். வேகத்தை மாற்றுவதற்கு முன் மெஷினை நிறுத்தவும். மெஷினை நிறுத்துவதற்கு முன்பு ஆட்டோமேட்டிக் ஃபீட்ஸை சுவிட்ச் ஆஃப் செய்யவும். மெஷினை இயக்குவதற்கு முன்பு ஆயிலின் அளவை பரிசோதிக்கவும். அனைத்து சேஃப்டி கார்டுகளை தயார் நிலையில் இல்லாதவரை இயந்திரத்தை ஒருபோதும் இயக்காதீர்கள். மெஷினை நிறுத்திய பிறகு மட்டுமே அளவீடுகள் எடுக்கவும். ஹெவி ஜாப்களை ஏற்றி இறக்கும்போது படுக்கைக்கு மேல் மரப்பலகைகளை பயன்படுத்தவும். இப்பொழுது பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் பற்றி பார்ப்போம், அதாவது பிபிஇ. பணியிடத்தில் ஏற்படும் ஹசார்டுகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பணியாட்கள் பயன்படுத்த அல்லது அணிந்து கொள்ள டிவைசஸ், எக்யூப்மெண்ட் அல்லது ஆடைகள் உள்ளன. அசார்டுகளை கட்டுப்படுத்தும் எந்தவொரு பயனுள்ள இன்ஜினியரிங் மெத்தட்களை அறிமுகப்படுத்த முடியாத சூழலில் பணியாளர்கள் பொருத்தமான பிபிஇ வகைகளை பயன்படுத்தலாம். மாறிவரும் காலங்கள் பணியிடத்தை நவீனமயமாக்கியதால் அரசாங்கமும் ஆதரவு குழுக்களும் அனைத்து வகையான வேலை சூழல்களுக்கும் கூடுதல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்துள்ளன. தொழிற்சாலைகள் சட்டம் 1948 மற்றும் பல தொழிலாளர் சட்டங்கள் மிகவும் முக்கியமான பிபிஇ வகைகள் திறம்பட பயன்படுவதற்கான விதிகளை கொண்டுள்ளன. அடுத்து ஒர்க் பிளேஸ் சேஃப்டி மற்றும் பிபிஇயை திறன்பட பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வழிகள் குறித்து பார்ப்போம். காகிள்ஸ், கிளவுஸ் அல்லது பாடி சூட்ஸ் போன்ற பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் என மிகவும் பொதுவான வகைகளுக்கு வரும்போது, ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யும்போது தொழிலாளி அதனை எல்லா நேரத்திலும் அணிந்தால் இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒர்க் பிளேஸ் டேஞ்சர்களிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாக்க பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் எப்போதும் போதாது. உங்கள் செயல்பாட்டின் ஒட்டுமொத்த சூழலை பற்றி மேலும் தெரிந்து கொள்வது, வேலையின் போது உடல்நலம் மற்றும் சேஃப்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எதிலிருந்தும் முழுமையாக பாதுகாக்க உதவும். பிபிஇ தரத்தில் சரியாக உள்ளதா, அதை பயன்படுத்துவரை
போதுமான அளவிற்கு பாதுகாக்கின்றதா என்பதை உறுதி செய்ய அதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். PPE-களின் வகைகளை பார்ப்போம். ஹசார்டின் தன்மையை பொறுத்து PPE பரந்த அளவில் பின்வரும் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நான் ரெஸ்பிரேட்டரி, ரெஸ்பிரேட்டரி. இப்பொழுது ஒவ்வொரு வகையையும் பற்றி விரிவாக பார்ப்போம். நான் ரெஸ்பிரேட்டரி. அவை உடலின் மேற்பரப்பில் ஏற்படும் காயங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது தலை, கண், முகம், கை, மேற்கை, கால் மற்றும் பிற உடல் பாகங்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ரெஸ்பிரேட்டரி. அசுத்தமான காற்றை சுவாசிப்பதால் ஏற்படும் தீங்குகளிலிருந்து பாதுகாக்க அவை பயன்படுத்தப்படுகின்றன. ஹசார்ட்களிலிருந்து மனிதர்களை பாதுகாப்பது தொடர்பாக பல்வேறு வகையான PPE-க்கு பொருந்தக்கூடிய BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் தரநிலைகளை அவை கொண்டிருக்க வேண்டும். இப்போது PPE-யின் பயன்பாடுகள் மற்றும் எந்தெந்த ஹசார்ட்களுக்கு PPE-கள் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். ஹியரிங் ப்ரொடெக்ஷனை அணியவும். அதிக நாய்ஸ் அளவு இருந்தால் இதை பின்பற்ற வேண்டும். இதற்கு பயன்படுத்தப்படும் PPE வகை இயர் பிளக் அல்லது இயர் மஃப். சேஃப்டி ஹெல்மெட் அணியவும். பின்வருவனவற்றிலிருந்து தலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விழும் பொருட்கள், பொருட்களின் மீது இடித்துக் கொள்ளுதல், ஸ்பேட்டர். சேஃப்டி காகிள்ஸ் அணியவும். ஃப்ளையிங் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்களிலிருந்து கண்களை பாதுகாக்க இதை பின்பற்ற வேண்டும். சேஃப்டி ஷூஸ்களை அணியவும். பின்வருவனவற்றிலிருந்து பாதங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சூடான ஸ்பேட்டர், விழும் பொருட்கள், ஈரமான அல்லது வழுக்கும் பகுதிகளில் பணிபுரியும் போது விழுதல். ஃபேஸ் ஷீல்ட் அணியவும். பின்வருவனவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள UV கதிர்கள், IR கதிர்கள், வெப்பம் மற்றும் அதிக அளவில் விசிபிள் ரேடியேஷன். வெல்டிங் மற்றும் கிரைண்டிங் போது ஏற்படும் தீப்பொறி. வெல்டிங் ஸ்பேட்டர் ஸ்ட்ரைக்கிங், பணியாளர் மீது படுதல். சேஃப்டி கிளவுஸ் அணியவும். பின்வருவனவற்றிலிருந்து கைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நேரடி தொடர்பினால் ஏற்படும் ஹீட் பர்ன், ப்ளோஸ் ஸ்பார்க், மிதமான சூடு, எலக்ட்ரிக் ஷாக், ஏதாவது கெமிக்கல் பயன்படுத்தும் போது. ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன் அணியவும். பின்வருவனவற்றை சுவாசிப்பதை தடுக்க இந்த பாதுகாப்பு கவசத்தை அணிய வேண்டும். டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், ஃபியூம்ஸ், கேஸஸ், வேப்பர்ஸ். ஹை விசிபிலிட்டி ஆடைகளை அணியுங்கள். லோ விசிபிலிட்டி ஏரியாஸ்களில் பணிபுரியும் போது இதை பின்பற்ற வேண்டும். சேஃப்டி ஹார்னஸ் அணியவும். உயரமான இடத்தில் பணிபுரியும் போது இதை பயன்படுத்த வேண்டும். ப்ரொடெக்டிவ் ஏப்ரான் அணியவும். ஹார்ட் பார்ட்டிகிள்ஸ் போன்றவற்றிலிருந்து உடலை பாதுகாக்க இதை பின்பற்ற வேண்டும். ப்ரொடெக்டிவ் கிளாத்திங் அணியவும். ஹாட் அல்லது மால்டன் மெட்டல்ஸ் கையாளும் போது இதை பின்பற்ற வேண்டும். இந்த அமர்வில் இதுவரை நாம் அறிந்து கொண்டது பல்வேறு ஜெனரல் சேஃப்டி கைட்லைன்ஸ், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் PPE, PPE-யின் பயன்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய ஹசார்ட்ஸ்கள். நாம் இதுவரை சேஃப்டி ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட் மற்றும் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் PPE பயன்பாடு பற்றி பார்த்தோம். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.